ஜோலார்பேட்டையில் வட்டார கல்வி அலுவலரை கண்டித்து தமிழ்நாடு துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஜோலார்பேட்டை 18 திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கனம்பட்டி பகுதியிலுள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளி முன்பு 17/2/2025 மாலை 5 மணி அளவில் தமிழ்நாடு துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் ஜோலார்பேட்டை வட்டார கல்வி அலுவலகத்தில் நடைபெறும் முறைகேடுகள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் மகேஸ்வரியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வட்டார தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் சரவணன் மற்றும் மாவட்ட செயலாளர் கலைவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில பொதுச் செயலாளர் மணி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் ஜோலார்பேட்டை வட்டார கல்வி அலுவலகம் இடைத்தரகர்கள் பிடியில் சிக்கி சின்னா பின்னமாகி உள்ளது. தமிழக பள்ளி கல்வித்துறையில் தற்போது பெரும் முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஜோலார்பேட்டை வட்டார கல்வி அலுவலர் மகேஷ் மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் ஜோலார்பேட்டை ஒன்றிய பள்ளிகளில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நபருக்கு கந்திலி ஒன்றியத்திற்கு பணி மாறுதல் அளித்து பல லட்சங்கள் கைமாறி உள்ள முறைகேடுகள் மீது தமிழ்நாடு கல்வித்துறை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜோலார்பேட்டை வட்டார ஆசிரியர்களின் 3வது காலாண்டு TTS உடனே முடித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2018-19 ஆண்டில் 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கணக்கில் வருமான வரி பிடித்தவர்கள் தங்களுடைய நிரந்தர கணக்கு எண்ணில் சேர்க்கப்படாமல் பல கோடி ரூபாய்களை முறைகேடுகள் செய்து ஓடிப்போன வட்டார கல்வி அலுவலர்கள் கோமதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் டிசில்வா, மாவட்ட பொருளாளர் அறிவண்ணல், துணைத் தலைவர் அமுதா, ஜெயபால், துணைச் செயலாளர் முரளி, வட்டார செயலாளர் வேலு, மாநில துணைத் தலைவர் பூபதி, மாநில துணைச் செயலாளர் மாவட்ட மகளிர் அணி, மாநில பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்கள், 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் வட்டார பொருளாளர் வெங்கடபதி நன்றியுரை வழங்கி சிறப்பித்தார்கள். நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார். காலமாக முறைகேடுகள் செய்துவிட்டு ஓடிப்போன கோமதி அவர்கள் 1,26 லட்சம் ரூபாய் ஆசுடைய பணம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் கல்வித்துறையிடம் முறையிட்ட பிறகும் கல்வித்துறை அலுவலர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற ஆசிரியருடைய பணப்பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு 50,000 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டுதான் அந்த பணி பதிவேடுகளை சென்னை அலுவலகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் மகேஸ்வரி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், மனு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஜோசப் டி சில்வா, பூபதி தலைமை ஆசிரியருடைய பணி பதிவேடுகளை சென்னை அலுவலகத்துக்கு அனுப்பாமல் வழிவாங்கி கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவருக்கும் மனுக்கள் கொடுத்து ஒரு 10 மணி நேரம் விவாதிக்கப்பட்டு 5 மாதத்துக்குள் நடவடிக்கை எடுப்பேன் என்று மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உறுதியளித்து எழுதி கொடுத்ததன் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் இதுநாள் வரை எடுக்காத காரணத்தினால் ஆசிரியர்களை தொடர்ந்து பழிவாங்கி கொண்டிருக்கக்கூடிய மகேஸ்வரி BO அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் ஜோலார்பேட்டை வட்டார கலையின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஜோலார்பேட்டை வட்டார BO மகேஸ்வரி மீது முறைகேடுகள் புகழ் பெற்ற BO மகேஸ்வரி மீது நடவடிக்கை எடு.